இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாம்பிராணிலாம் ஏற்றிட்டு காஃபி தான் போடணும். காஃபி போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீஸ் பன் தான் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோகிட்க்கும் ரொம்ப பிடிக்கும். சீசனிங் பவுடரும் இதில் ஆட் பண்ணாக்கா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தம்பி ப்ளெயினாக தான் கேட்டான். பன்னை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் சீஸ் ஸ்லைஸ் வச்சு மீடியம் ஹீட்டில் பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மோகிட்க்கு பன் இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி தம்பிக்கு இது தான் கொடுத்தேன். மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். 8:30க்கெலாம் தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பாய். பார்த்து. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்கி வச்சிட்ருந்தேன். எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு செடியிலேருந்து செம்பருத்தி பூவோட இலையை தான் பறிச்சிட்ருந்தேன். செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி கூடவே செம்பருத்தி பூ இருந்தாலுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே டெய்லி பூக்கிற பூவை நான் அந்த மாதிரி சேவ் பண்ணி வைப்பேன் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவை அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணதை இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 வீக் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். தம்பி இன்றைக்கி லஞ்சுக்கு தோசையும் முட்டையும் கேட்டிருந்தான். அதனால் இன்றைக்கி குக் பண்ணலை. வெளியே போகிற வேலை இருந்தனால தம்பிக்குமே லஞ்சு கொடுத்துட்டு அப்படியே நாங்களுமே வெளியே கிளம்பிட்டோம். மோகிட்டோட லஞ்சில் இன்றைக்கி கீ தோசை, எக் ஃப்ரை, இட்லி பொடி. டெசர்ட்டுக்கு வந்து சாக்கோ ரோல் தான் கொடுத்துருந்தேன். தம்பி ஸ்கூலில் லஞ்சு வச்சுட்டு நாங்களுமே அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 2 o'clock ஆகிடுச்சு. லேட் ஆனதுனால நான் குக் பண்ணவே இல்லை. இட்லி தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. இட்லி, தேங்காய் சட்னி, காஞ்ச மிளகாய் போட்டு, கொஞ்சமாக கெட்டி சட்னி, இட்லி பொடி, அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்கின அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பிஸ்கெட்ஸ்லாம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஈவினிங் கொரியர் வந்திருந்தது, அதுதான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பெட் கவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கிளாத் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, நல்லா காட்டனாக கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக எலாஸ்டிக் வந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 பார்சல் வந்திருந்தது. வாட்டர் பாட்டில் தான் தம்பிக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்டீல் பாட்டில் தான் தம்பி எடுத்துகிட்டு போகிறான், அது லீக் ஆகுதுன்னு சொன்னான். சரி, அதனால் இந்த மாதிரி சிப்பர் பாட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பாட்டில் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், சிப்பர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. தம்பிக்குமே இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடவே இதில் ஸ்டிக்கருமே கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியுமே வாட்டர் பாட்டில் ரொம்பவே நல்லா இருந்தது. மார்னிங் காய வச்சுருந்தோம் இல்லையா மருதாணிலாம், அதுதான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள்லேயே நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். 1 வீக் நல்லா வெயிலில் காய வச்சா தான் இது நல்லாவே இருக்கும். சீக்கிரமாக அப்போ தான் வீணாகாது. இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு இப்போ வெயிலில் காய வச்சா இன்னுமே ஃபாஸ்ட்டாக காஞ்சிரும். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காஃபி தான் போடணும். ஈவினிங்கு ஹெவியான மழை, ஒரு 6 o'clockலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 hour கிட்ட மழை ஹெவியாக இருந்தது. காஃபி போட்டுட்டு வந்து மழையை பார்த்துட்டே குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பூஜை ஒர்க்கு தான் பண்ணியிருந்தேன். ஆடி 18 இல்லையா, அதனால் சாமிக்கு பூலாம் போட்டு விளக்கேற்றிருந்தேன். கல்லுப்பு, நாட்டு சர்க்கரை, அரிசி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வச்சு சாமிக்கு விளக்கேற்றிருந்தேன். பூஜை ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே டின்னர் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கேப்சிகம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நைட்டுக்கு. கூடவே ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டும் கேட்டிருந்தாங்க, அதனால் ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டும் செஞ்சுருந்தேன். என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, கேப்சிகம் கிரேவி, ஃப்ரெஞ்ச் ஆம்லேட், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.